அடுத்த நிகழ்வாக நமது பக்கத்து கிராமமான பூங்குணம் கிராமத்தில் இருக்கின்ற முத்துராமன் ரெட்டியார் அவர்கள் எல்லா விழாவுக்கும் வந்து கலந்துக்குவார். விழா சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு வாழை மரம் வேண்டுமென்றால் எத்தனை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மிக அன்போடு அதை கொடுத்து வழங்குவார். அதே போல் இலைகள் பழங்கள் எது வேணாலும் கொடுப்பார். அந்த அவர்களை சிறப்பிக்க ஞானாசிரியர் மணி அவர்களை அழைக்கின்றேன். அடுத்த நிகழ்வாக பூங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி உஷா கருணாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு மரியாதை செலுத்துபவர் ஞானாசிரியை சந்தியாகுமார் அவர்கள். அடுத்த நிகழ்வாக நமது மத்திய பீடம் ஞானாசிரியர் அவர்கள் அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் இதை பற்றிய விளக்கத்தினை இங்கே வழங்க இருக்கின்றார். அவரை அழைக்கிறோம். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, சக மெய்யுணர்வாளர்களே, அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் சந்தர்ப்பமாக 6வது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய தமிழ் புலவர் என்று சொல்வதை விட தமிழ் அருவியாக தமிழை பொழியக்கூடிய நமது புலவர் பழனிசாமி அவர்களையும் ஞான வாரிசுகளுக்கிடையே தனது குடும்ப வாரிசுகளையும் நம்மோடு இணைத்து அவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய பாக்கியத்தை சுவாமிஜி அவர்கள் அவருடைய வாரிசுகளுக்கு அளித்துள்ளார். அப்படி வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய வாரிசுகளையும் மற்றும் அனைத்து பீடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள், மெய்யுணர்வாளர்கள், ஊர் பொதுமக்கள், அன்பர்கள் அனைவருக்கும் குருமகானின் நல்லாசிகள் உரித்தாகுக என்ற சுப செய்தியோடு இன்றைக்கு அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு முத்திரை குத்தி இருக்கிறார். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காத. சொல்லுக சொல்லில் பயனுடைய. அந்த சொல் உனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், கேட்கக்கூடியவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும். சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஏன் சார் அப்படி? அதுதான் சொல்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறார். எப்போ? சொல்லாமல் இருக்கிறது தான். நீ சொல்லாமல் இருந்தால் நீ சொல்கிறதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இந்த அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் அதை பத உரை பிரித்து பார்த்தா நல்லாயிருக்கும். பதம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் செய்கிறோன்னு வச்சுங்களேன்,
அது எப்போ சரியாக வரும்? ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் பதமாக இருந்தால் தான் வரும். பதம் தப்பிடுச்சுன்னா போயிடும். அதேமாரி டான்ஸ் ஆடக்கூடிய கூட எப்படி இருக்கணும்? பதம் சரியாக பதம் இருக்கணும். அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி பதம் இருக்கணும். அதே மாதிரி தமிழை ஒரு வார்த்தையினுடைய உள் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை பதம் பிரித்து பார்த்தா தான் தெரியும். அதனால தான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழை ஒரு செய்யுளோ அல்லது எதுவாக இருந்தாலும் அதை பதவுரை பிரித்துவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளுரை அல்லது விரிவுரை சொல்வார்கள். அப்படி இந்த வாசகத்தை நம்ம பதத்தை பிரித்து பார்த்தா அகண்டம், அகாரம், அகண்டம். கண்டம்னா என்ன? ஏசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், பிரித்து பிரித்து பார்க்கக்கூடியது கண்டம். சொல்கிறாங்களே கண்டம் துண்டமாக பிரிச்சுட்டோன்ட்டு. அகண்டம் என்று சொன்னால் அதற்கு ஆப்போசிட், பிரிக்க முடியாதது. எதை பிரிக்க முடியாதது? அகாரத்தை பிரிக்க முடியாது. தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது எதுவோ அதை பிரிக்க முடியாது. ஒரு தங்க கட்டியிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அதை காதுக்கு போடுறது, மூக்குக்கு போடுறது, கழுத்துக்கு போடுறது, இடுப்புக்கு போடுறது செய்கிறோம். அது பேர் என்ன சொல்கிறோம்? ஆபரணம்னு சொல்லுவோம். அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர்? அதுக்கு தங்கம் தான். சரி, அப்படி பிரித்ததுக்கு அப்புறம் அந்த பிரிந்த வஸ்துவில் போய் உட்காந்துருக்கக்கூடியது எது? அதனால தான் அதுக்கு பூரணம்னு பேர். பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமேவ அசிஷ்யதே. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் அது அபூர்ணமாக இருந்தாலும், தோற்றத்தில் அபூர்ணமாக இருந்தாலும் உள்ளே இருப்பது பிரிக்க முடியாத தங்கம்தான். அதனால தான் அது அகண்டம்னு பேர். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு டம்ளரில் கொடுத்தாங்களே, என்ன கொடுத்தாங்க? சரி, அது டீ ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் கண்டமாக தெரியக்கூடியது எல்லாமே அந்த தங்கம் என்ற ஆதியிலிருந்து பரிணமித்து இருக்கக்கூடியது தான். அப்படி பரிணமித்தாலும் எப்படி தங்க நகையில் இருக்கக்கூடிய ஆவரணத்தில் இருக்கக்கூடிய தங்கம் தங்கமாக இருக்கிறதோ, தங்கத்தினுடைய வேல்யூ ஒரு ஆச்சாரியிட்ட கொண்டு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? ஆச்சாரி அது பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? அந்த ஆர்னமெண்ட் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? அது வேல்யூ சொல்லுவாரா? அவர் கண்ணுக்கு அது மாத்திரம்தான் தெரியும். ஏன்? அதை அகண்டமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறார். ஒரு ஆசாரி தச்சரை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, இந்த மரம் சொன்னா பார்த்த உடனே அவருக்கு என்ன சொன்னார்? வைரம் பாஞ்சதா, இது வேலைக்கு ஆகுமா? நமக்கு மரமாக தெரியும், ஆனால் அவர் கண்ணுக்கு என்னவா தெரிகிறது? அதனுடைய வேல்யூ தெரிகிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி சுவாமி அந்த ஆதியாக இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு வைத்திருக்க பேர் அகண்டாகாரம். அதனால தான் சொன்னார், நான் கடவுள் விரிவுரைக்கு எழுதும் பொழுது நான் கடவுள் என்னும் அகண்டாகார தத்துவம். எப்படி அந்த பிரிக்க முடியாத ஆதி எவ்வாறு பரிணமித்திருக்கிறது அப்படிங்கிறத மகான் அவர்கள் எழுதியதற்கு விரிவுரையாக எழுதியிருக்கிறார். திதின்னா என்ன? இன்றைக்கி அமாவாசை திதி, பௌர்ணமி திதி இல்லையா? தெரிந்து வரக்கூடியது திதி. தெரியாமல் வரக்கூடிய பேர் என்ன? அதிதி. அதிதினா விருந்தாடி. அதிதி தேவோ பவா. எல்லாம் கிரமமாக நடந்தால், அந்தந்த ஆர்டராக நடந்தால் அதுக்கு பேர் என்னது? கிரமம். அந்த ஆர்டர் தப்பி போச்சுன்னா அதே போல தான் எல்லாமே அந்த செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிளவுபடாமல் இருக்கிறது. ஒரு பூமியில் ஒரு விதையை நடுறோம். நட்டு அதுக்கு சரியான சீதோஷ்ணம் எல்லாம் இருந்தால் அது என்னவாக வெளியில் வருது? செடியாக வருது. அப்போ அந்த செடி விதைக்கு அந்நியமானதா? சரி, அது நேராக கிளையாக வருகிறது. கிளை இலையாக வரும், அப்புறம் இலையில் அப்புறம் பூவாகிறது, காயாகிறது, பழமாகிறது. அப்போ அந்த விதைக்கு அந்நியமாக இருக்குமா? அந்த விதை இல்லை என்று சொன்னால் அது பரிணமிச்சு இருக்குமா? அதான் சொல்லுவார்கள்,
நமசிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்தி. அப்போ நமசிவாயமாக இருக்கக்கூடியது தான் பீஜம், அது அகண்டம், பிரிக்க முடியாது. சிவதராயேதி சக்தி, இலையாக பூவாக காயாக இப்படி பரிணமித்திருக்கக்கூடியது அதற்கு அந்நியம் அல்லாத இருக்கிறது. அதுதான் அகண்டம், அகண்டாகாரம். நீ பிரித்து பிரித்து பார்த்தால் கூட அது பிரிக்க முடியாதது. அப்போ பிரித்து பார்க்கக்கூடியது தான் இக்னோரன்ஸ், அதுதான் அறியாமை. அதை பிரிக்க எப்படி ஒரு ஆசாரிக்கு நகை செய்கிறவனுக்கு அது ஆர்னமெண்ட்ஸ் போயிட்டு அவனுக்கு தங்கம் தான் தெரிகிறதோ, நீ நகையாக பார்க்கும்போதும் அது தங்கம்தான், நகை இல்லாமல் பொன்னாக பார்க்கும்போதும் அது தங்கம்தான். அதான் சொன்னாங்க பூர்ணாத் பூர்ண முதஷ்யதே பூர்ணமேவா அசிஷ்யதே. அது பிளவுபட்டதாக தோன்றினாலும் அது பிளவுபட்டது அல்ல, அது அகண்டம். அதை உணர்ந்தார். 21/3/1929 23/8/63 வரைக்கும் இல்லறவாசி. 23/8/63 அந்த கோல்டன் டச் கிடைச்சதுக்கப்புறம் என்னாரு, இல்லற ராஜ யோகியாக பரிணமித்தார். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அது? அவர் இல்லற ராஜயோகியாக பரிணமித்ததற்கு முன்னாலும் அந்த அகண்டம் அந்த சரீரத்தில் இருந்தது. அந்த 23/8/63 அந்த கோல்டன் டச் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. அதனால தான் என்ன சொன்னார்னா, கோவில் கோவிலாக தெரிந்து கொண்டிருந்த இவனை இந்த கோவிலிலே அமர வைத்து தன்னை உணர வைத்த குருமகானின் பாதத்தை நான் சேர்ந்ததே என் வாழ்வில் பெரும் பாக்கியம் என்று சுவாமிஜி ஒரு குருநாதருக்கு சொல்வார். அப்போ எல்லாமே என்ன கிடைக்கிறதுனா எல்லாமே அகண்டம்தான். இப்போ விடக்கூடிய சுவாசம் எனக்கும் சுவாசம், இங்கேயும் சுவாசம், எங்கேயும் சுவாசம், எங்கேயும் சுவாசம், அங்கேயும் ஒரு சுவாசம். அந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் என்னாகும், இப்படி கண்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே கண்டமாயிடும். என்னாகும், கண்டமாயிடும். அப்போ ஏதோ ஒன்று இணைத்து கொண்டிருக்கிறது. இதான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, நூலில் மணி போல் இவைகளெல்லாம் எண்ணில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன பார்த்தா. அருளால், அருளின் விரைவால், விரிவின் விரைவால், விரிவின் பெருக்கால், பெருக்கின் சுகத்தால், சுகத்தின் விரிவால், விரிவின் உரைதலால் உறைந்ததே உணர்ச்சி உலகம். அப்போ என்னாகிறது, ஆண்டவனையும் அருளையும் பிரிக்க முடியாது. அருளே வடிவானவன். அப்போ ஆண்டவனுக்கு வடிவு இருக்குன்னா அது அருள். அருளால், அருளின் விரைவால், விரைவின் விரிவால். அப்படி தங்கமாக இருந்தது, அது ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி நகையாக செய்கிறோம், ஆர்னமெண்ட்ஸ் ஆகிறது. ஆனால் அது தங்கத்தில் அதில் வேல்யூவில் குறைவுபடாதது போல இவ்வளவாக தோன்றினாலும் சிதையா உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேங்கிறார் கவிமணி தேசிக விநாயகர். தமிழை பார்த்து காலையில் கூட தமிழர் வீட்டை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்னொரு வார்த்தையும் சொன்னார். அப்படி இந்த அகண்டமாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு தோற்றத்தில் இருந்தாலும் அதை உணரணும் இல்லையா? சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து என்னுடைய பட்டறிவுக்கு தெரிந்தால்தான் அது அனுபவத்திற்கு வரும். அதெல்லாம் ஞானத்தின் நண்பன் அனுபவம். அனுபவம் இல்லாமல் சொல்லக்கூடியது காற்றுல போயிடும். அனுபவமாக சொல்லக்கூடியது உள்ளே போய் உட்காந்துரும். ஏனால் அவன் பேசவில்லை, அனுபவம் பேசும். அப்போ ஞானம் எப்படிடா இருக்குன்னா, நீ உணர்ந்து பார்க்கக்கூடியது. இப்போ டீ சாப்பிட்டோம், நான் டீயை பற்றி 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் போய் சேருமா உங்களுக்கு? ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு கப் டீ கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா, மௌனம்தான் ஞானத்தினுடைய மொழி. மௌனம் அது கொடுத்துட்டோம் சொன்னாக்க மௌனத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த அகண்டாகாரமாக இருக்கக்கூடியதை நான் எங்கே தெரிந்து கொள்வது? அப்போ அகாரம், தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது அகாரம். அது அப்படின்னு சுவாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். அப்படி அப்படின்னு சொல்லுங்க பாரு. இப்போ சத்தம் எங்கேருந்து வருதுன்னா மூலாதாரத்துலேருந்து வரும், மூலாதாரத்துக்கு கீழே அங்கேருந்து வரும். அப்போ என்னென்னா அதுக்கு ஒன்றுமே வேண்டாம், அப்படின்னு சொன்னால் போகும். அது தோற்றத்திற்கு வரணும் என்று சொன்னால் இந்த உதடு இதெல்லாம் பயன்படுத்தி ஆகணும். காலையில் கூட ஐயா சொன்னாங்க, அது என்ன ஆகுனா இந்த உதட்டை நான் பயன்படுத்தி ஆகணும், ஊன்னு பயன்படுத்தணும். அந்த உதட்டை குவிச்சா தான் சொல்ல வெளியில் வரும். அப்போ எப்படி இருக்கு, அந்த ஊ விரிஞ்சு இருக்கு, உமான்னு பேர். அந்த ஊ இப்படி விரிஞ்சு இருக்கு, உமான்னு ஆயிடுச்சு. சரி வந்தேன், முடிஞ்சு போச்சு. என்னப்பா வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி அதை பற்றி நினைக்க வேண்டாம்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த தோற்றத்திற்கு வந்தது, இருந்தது, லயமாகி விடுகிறது. அ உ இம், அதான் ஓம். அந்த என்னாச்சு? பிளவுபடாமல் இருக்கிறது. எல்லா தோற்றத்திலையும் அந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய அது பிளவுபடாமல் இருக்கிறது. பிளவுபட்டது போல் இருக்கிறது. ஆனால் எப்படி அந்த கடலில் குமிழிகளும் அலைகளும் கடலுக்கு அந்நியமாக இல்லாததோ, உருவமாக வரும்போது தான் அதற்கு பேரும் ரூபமும். எப்போ அதனுடைய பேரும் நாமமும் எப்போது உருவமும் அழிகிறதோ அப்போது என்ன ஆகிறதுனா சமுத்திரமாகவே மாறிவிடுகிறது. அதுதான் நான் பேர். அப்போ அந்த நான் என்ற ஆதி பிரிக்க முடியாதது. கடல்லேருந்து தான் ஆவியாகிறது, மேகம் போகுது, மழையாக வருது, கங்கை தனியாக வருது, யமுனையாக வருது. அது ஒரு குணத்தோட ஒரு டேஸ்டாக இருக்கிறது. சாகரே சர்வ தீர்த்தானிங்கிற மாதிரி அது கடலோடு சேர்ந்து போச்சுன்னா என்ன ஆகிறது? அதனுடைய மனம், ருசி, கிசி எல்லாத்திலும் விழுந்து என்ன ஆகிறதுனா கடல் என்ற ஒரே பெயரோடு ஆகிவிடுவது போல இப்படி கண்டமாக இருக்கக்கூடியது எல்லாம் தன்னை உணர்ந்தால் அகண்டமாக மாறிவிடும். அதுதான் 23/8/1963 தன்னை உணர்ந்தார். அந்த உணர்ந்தால் என்னாச்சு? அது வரைக்கும் பூபதியாக இருந்தவர் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக பரிணமித்தார். ஏன்? இந்த கண்டத்தில் இருந்தாலும் நான் இந்த கண்டத்திற்கு உட்பட்டவன் அல்ல, நான் அகண்டத்திற்கு சொந்தமானவன் என்பதை உணர்ந்தார். அப்போ என்ன பண்ணிட்டார்? சரீரத்திலே இருந்தார், எல்லா வேலையும் செய்து கொண்டே இருந்தார், எல்லாம் செய்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்காங்க, நாமளும் பார்த்திருக்கிறோம். ஆனால் தன்னிலையில் மாறாமல் இருந்தார், தான் யார் என்பதை உணர்ந்து இருந்தார். அதனால் எழுதினார் அகண்டாகாரத்தின் முதல்ல மகான் ஐக்கியமானத்துக்கு சத்தியோதயத்தின் 7ஆம் திருநாள்னு எழுதினார். அவருடைய குருநாதர் ஐக்கியமான நாளைக்கு அவர் உபதேசம் வாங்கினது 7, ஐக்கியமானதும் 7/1. அதே போல் இந்த அகண்டமாக இருக்கக்கூடியதை ஆண்டவனை உணர்ந்து இருக்கிறதுனால அவர் எங்கே உணர்ந்தார் என்று சொன்னால் ஆராதாரத்தில். ஆராதாரம்ங்கிறது நம்ம மூளையில் இருக்கக்கூடியது. ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி இவைகள் எல்லாம் உணரக்கூடிய இடத்துக்கு பேர் ஆராதாரம்னு பேர். அந்த 6 ஆதாரத்திற்கு போவதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஞானம் சுழிமணியும் கடத்தி இருந்தால் தான் போக முடியும். அப்போ இது 6வது இடம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினைங்கிறது ஆராதாரம். ஸோ அந்த ஆக்கினையும் கடந்து 7ஆம் இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இடம் பர்மிட் பண்ணால் ஒழிய அங்கே போக முடியாது. அதனால தான் சுழியாகிய முனை கண்டவின் உற்றார் உறவாற்றாய். அப்போ அந்த சுழிமணியும் கடத்தி போக வேண்டும் என்றால் அது 6வது பீடம். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் தேவ சேனாபதின்னு பேர், முருகக்கடவுள். ஏன்? அவர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய, உணர்ச்சியாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் முருகக்கடவுள். அந்த பிட்யூட்டரி கிளான்ஸுக்கு உட்பட்டு தான் எல்லா கிளான்ஸும் வேலை செய்யுது. அப்போ இந்த 6வது இடத்தை கடக்கிறோம். அப்போ 6 ஆதாரங்கள். அடுத்தது இருக்கக்கூடியது 6 ஆதாரம் என்று சொல்லக்கூடிய மூலையில் இருக்கக்கூடியது. அடுத்தது என்னது? 6முக கடவுள். இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கும் பொழுது 6 என்பது அடையக்கூடிய மார்க்கம். அதே போல் சுவாமிஜி ஐக்கியமானதும் 6/2. அவர் ஐக்கியமான நேரம் 6:10. இன்றைக்கி அவர் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 6வது ஆண்டு. எப்படி 6 எல்லாம் ஒத்து வருது பாருங்கள். அப்படி அந்த அகண்டமாக இருக்கக்கூடியது தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய இடம் 6வது இடமாக இந்த பீடத்தில். ஸோ அந்த 7வது பீடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால், 8வது தத்பரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த சுழிமுனை நாயகன் என்று சொல்லக்கூடிய 6வது பீடம், அந்த பீடத்தில் இருந்து போனால் தான் போக முடியும். அதனால் அந்த பீடத்திலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அகண்டமாக இருக்கக்கூடிய நமது குருமகான் அவர்கள். அந்த பீடத்துக்கு போனால் என்னாச்சு? அறிவின் பெருக்கத்தில் நீயும் நானும் நானே நானுங்கும்போது அந்த அகண்டமாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் அவருக்கு பக்கத்தில் அந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. இதே தான் நாமக்கல் என்ன பண்ணார்னா, ஒரு விழா நடக்கும்போது மகான் போயிட்டே இருக்கார். மகான் பக்கத்தில் டிராக்டரில் போயிட்டுருக்கு ஊர்வலம். சுவாமி ஒரு மூலையில் நின்றுட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அப்பயே காமிச்சிட்டார், இது என்னது, இந்த அகண்டத்தோடு அது சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொரு நிகழ்வும் எடுத்து பார்த்தால் சுவாமிஜி அவர்கள் ஸ்தூலத்தில் இருக்கும்போதே நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்ந்து காட்டினதோடு மட்டுமல்ல, தன் அனுபவத்தை நூல் வடிவாகவும் எடுத்து காட்டினார்கள். இப்போலாம் இன்னைக்கு கூட பேசுனாங்க பார்த்தீங்களா, ஒரு ஞானியினுடைய எப்படி இருக்குன்னா ஸ்ருதியாக இருக்கும், நூலாக இருக்கும், சப்தமாக இருக்கும். ஆனால் அவரவர்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளில் சுவாமிஜி அருளிய இந்த பீடத்தை கெட்டியாக பிடிச்சிக்கலாம்.
நாமும் அந்த அகண்டத்தோடு சேர முடியும். அதுக்கு தான் மகான் என்ன சொல்லுவார்னா, எப்படி இருக்குன்னா தற்காலத்தில் வெல்டிங் வேலை செய்வது போலன்னு போட்டுவார் இந்த யானத்தை. வெல்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இது ஒரு இருக்கும் அந்த எலக்ட்ராய்டை வச்சு அப்படி பண்ணாங்கன்னா ரெண்டும் இணைச்சிடும். அப்போ இந்த ஜீவபோதம் பரபோதத்தோடு சேரக்கூடிய இடம் இந்த இடம்தான் அவிமுக்தம். அப்போ என்னாகும், அது கிடைக்கக்கூடிய இடம், நீராடக்கூடிய இடம் பெருந்துறையாக இருக்கக்கூடியது. நீராடி விட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளார போக முடியும். அதனால் அந்த புனித நீர் ஆடக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது 6வது பீடம். அந்த 6வது பீடத்தில் நம்மை கொண்டு நிலைநிறுத்தி வச்சு அந்த மாறாமல் இருக்கக்கூடிய தன்னிலையில் இருக்கக்கூடியதாக நீதியில் நிலைத்தலாகி, அதான் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் அது கிடச்சிடும். ஆனால் அந்த நீதியில் நிலைக்க வைக்கிறது அப்படிங்கிறது சத்குரு ஒருவரால் தான் முடியும். அந்த விதத்தில் நம்முடைய ஞானவழி சுவாமிகள் அகண்டாகாரமாக என்றென்றைக்கும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவருக்கு ஞான ஒளி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானிங்கிற டைட்டில் கிடச்சிது. அதனால் இந்த ஒரு நல்ல நாளில் விழா கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் நாமும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். குருநாதா, நீங்கள் சென்ற அந்த வழியில் செல்வதற்கு எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்கள், அந்த உற்சாகத்தை கொடுங்கள் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு தக்கவாறு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று சொல்லி, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, சந்தோஷம். குருவே சரணம். சந்தோஷம். நம்முடைய ஞானாசிரியர் ஐயா அவர்கள் அகண்டாகார தத்துவம் பற்றி மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார். ஓம் என்ற பிரணவத்தினுடைய விளக்கம் சிறப்பாக ஆ உ இம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 உயிரெழுத்துக்கள் ஒரு மெய்யெழுத்து இணைந்து ஓம் என்ற அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை இங்கே சொல்லியிருந்தார். அடுத்ததாக நாம் அனைவரும் மகான் அவருடைய போதனை சொன்னது போல எண்ணம், சொல், செயல் இவை 3ஆலும் சீராய் எவன் இருக்கின்றானோ அவனே ஜெகதீசன் என்று சொன்னார். இந்த ஜெகம் என்றால் உலகம், உலகத்திற்கு அவனே ஈசன். அந்த அடிப்படையிலே நம்முடைய உணர்வாளர்கள் அனைவரும் மகானுடைய இந்த உபதேசங்களை கேட்டு அவ்வாறே வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய பக்கத்து கிராமத்தில் நுகும்பல் கிராமத்தில் இருக்கின்ற ஆசிரியர் அவர்கள் பழனிசாமி அவர்களை விழாவிற்கு அழைத்தோம். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டார். இந்த விழாவிற்கு ஒரு 2-3 நாட்கள் இருக்கும் பொழுது என்னால் வர இயலவில்லை, குடும்ப சூழ்நிலை என்று சொல்லிவிட்டார். உண்மையிலேயே மிகவும் நான் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதுக்குள்ளே ஒரு நெருடல். இந்த சபையிலே அவர் உரையாற்ற இயலவில்லை என்று நினைத்தேன். 6ஆம் தேதி இங்கே கைப்பாக்கம் சபையிலே அந்த நிகழ்ச்சி 6ஆம் தேதி அவருடைய ஐக்கிய தினத்தன்று இங்கே சபையில் கூடி எல்லோரும் கூட்டு தியானம் செய்தோம். அந்த தியானத்திலே நான் மனமாற உருகி வேண்டிக் கொண்டேன் நம்முடைய மகான் அவர்களை. இவர் இங்கே வந்தே தீர வேண்டும். எனக்கு தெரியாது மகானுடைய நேரடியாக அதை இப்போது தற்காலிகமாக இந்த குறுகிய காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். நான் வேண்டிக் கொண்ட பிறகு அவரிடம் மீண்டும் உரையாற்றினேன். என்ன சார், என்ன ஆச்சு அப்படின்னு. எனக்கு வர முடியாத சூழ்நிலை. என்னுடைய நண்பர் அவர், எல்லோரும் ஒன்றாக ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தோம். நம்முடைய ஞானாசிரியர் மணி அவர்களும் அவருடன் பணிபுரிந்தோம். அந்த அடிப்படையில் அவரை கேட்டும்போது என்னால் முடியாது, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், என்னால் வரவே இயலாதுன்னு சொன்னார். அப்போது அவருடன் அவருடைய மருமகள் ஏதோ அந்த வீட்டில் இருக்கும்போது உரையாடினார்கள். அது யார் சார்னு கேட்டேன். என்னுடைய மருமகள் தான். சரி, அந்த அம்மா கிட்ட போய் கொடுங்கன்னு கொடுத்தார். அம்மா, இது மாதிரி இந்த சபை என்பது ஒரு புகழ் வாய்ந்த சிறந்த பெருமக்கள் உரையாற்றிய இந்த சபை. நம்முடைய ஞானாசிரியர் அவர்கள் வரணும், நம்முடைய பழனிசாமி அவர்கள் புலவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் ஒத்துக்கொண்டார். இப்போது வர இயலவில்லை என்று சொல்வது மிகவும் சங்கடமாக இருக்கிறது என்று சொன்னேன். அந்த அம்மையார்
சார், நான் அவரை வர சொல்கிறேன். எந்த வேலை இருந்தாலும் நான் அந்த விழாவில் கலந்து கொள்ள சொல்கிறேன் என்று நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். எனக்கு உண்மையில் இது நிஜமாக அவர் வர முடியாது என்று அடித்து சொல்லியவர் இந்த பதில் கிடைத்தது. அவர் சரி நான் பேசுகிறேன் சார்னு சொல்லிட்டு வச்சிட்டார். மறுநாள் சாயந்தரம் சொன்னார், சார் ஒரு ஒலி கீற்று தெரிகிறது, நான் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னார். ரொம்ப சந்தோஷம். மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார், சார் ஒளி பிரகாசம் அடைந்து விட்டது, நாங்கள் செய்யக்கூடிய அந்த குடும்ப நிகழ்வுகள் அனைத்தையும் ரத்து செய்யப்பட்டு விட்டது, ஆனால் நான் இந்த விழாவில் கலந்துகிறேன் என்று. அப்போதுதான் நம்முடைய மகானின் நான் வைத்த வேண்டுகோள் நிறைவடைந்தது. அவ்வாறு இங்கே நமக்கெல்லாம் மனமுருகி சரணாகதி என்ற நிலையில் சென்று அவரை வேண்டும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவடைகின்றன என்பதை நான் உணர்ந்தேன். அந்த வகையிலே நம்முடைய புலவர் பழனிசாமி அவர்கள் பலவிதமான விருதுகளை பெற்றிருக்கிறார். செஞ்சொல் அரசு, இலக்கிய மாமணி, பட்டிமன்ற பாவலர், சந்தக்கவி நாயகர், திருப்புகழ் அரசு, ஆன்மீக செம்மல், தமிழ்நாட்டு அரசின் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர், கவிக்கொண்டல், மதிப்பு முனைவர், புலவர், இத்தனை பட்டங்களுக்கும் அவர் சொந்தக்காரர். அந்த அடிப்படையிலே அவர் நம்மிடம் உரையாற்றிருக்கின்றார். அன்னார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சந்தோஷம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், பொன் அம்பலத்து ஆடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். செந்தமிழே செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று தமிழ் அன்னையை வணங்கி, ஒரு அன்பிற்கினிய ஞான மகான்கள் ஐக்கியமாகியிருக்கிற ஞான ஒளி பீடத்திலே ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை வாய்ப்பு என்று சொல்ல மாட்டேன். அருகாமையில் இருக்கிற கிராமத்தில் இருப்பவனே ஆனாலும் வருகின்ற நேரத்தில், ஐயா அழைக்கின்ற நேரத்தில் தான் வர முடியும் என்கிற கடப்பாட்டிலே இந்த மன்றத்திலே, இந்த பீடத்திலே பேசுவதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். நான் 1ஆம் வகுப்பு குழந்தை. இந்த பீடத்தை பொறுத்தவரையிலே 1ஆம் வகுப்பு குழந்தையாய், நீங்களெல்லாம் ஐயருடைய தத்துவத்தை எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் சொன்னார், ஒரு அம்மா பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. நீங்கள் எல்லாம் ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே மரியாதைக்குரிய ஜெயபால் அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் இங்கு வந்து மகானை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அதுவும் ஞான ஒளி மகானை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், அதோடு பரஞ்சோதி மகானுடைய வழிவந்த ஞான ஒளியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒளி தேவை. அந்த ஒளியை நான் இன்னும் பெறவில்லை. அதனாலே அதற்கு ஏதாவது குறிப்பு வேண்டும் என்று ஜெயபால் அவர்களிடத்திலே நம்முடைய பஞ்சநாதன் அவர்களும், மரியாதைக்குரிய என்னுடைய ஒரு சாலை மாணாக்கர் மணி, இந்த பீடத்திற்கு நான் வர வேண்டும், அடிக்கடி வர வேண்டும் என்று ஜெயபாலிடத்திலே உணர்த்தியிருந்த கருணாகரன், பூங்குன்றத்தில் இருக்கிற கண்ணன் அவர்கள் எல்லாமே விரும்பிய போது கூட நான் வர முடியாத சூழல். எப்பொழுது இந்த மகான் என்னை அழைத்தாரோ அப்பொழுது வந்திருக்கிறேன். இந்த அழைப்பிலே கூட பல இளைஞர்கள் எனக்கு வந்திருக்கிறது. நான் பஞ்சநாதன் ஐயா அவர்களிடத்திலே சொன்னேன், இவர்களெல்லாம் என்னுடைய ஆசிரியர் பணியில் முன்னோடிவங்களா, இப்போ என்னை வழிகாட்டுதலும் இந்த முன்னோடியில் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான பீடத்திலே நான் பேசுகிற வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த ஞான ஒளி பீட மகானுக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி, அன்பு பெரியோர்களே, இந்த புத்தகத்தை வாங்கி நான் பார்த்த உடனே நான் கண்ட வாசகம், நான் கடவுள். எனக்கு அதிசயமாக இருந்தது. என்ன நான் கடவுள்? இந்த நான் என்ற சொல்லே
பயன்படுத்தக்கூடாது, அது மனித நேயத்தினுடைய அடிப்படை அல்ல என்று சொல்லுகிற காலகட்டத்திலே மகான் அவர்கள் நான் எதை குறிப்பிடுகிறார்? அது நமக்கு ஒரு புதிராக இருந்தது. நான் பல மேடைகளே பல பட்டிமன்றங்களிலே கூட தனி சொற்பொழிவுகளிலே கூட பேசியிருக்கிறேன். நான் மறையை கற்றவன் ஞானி அல்ல, நான் மறையை கற்றவன் ஞானி. இந்த நான் என்கிற குணம் கற்றவன் ஞானி. ஆனால் இது நானே முதல் சொல்லா போட்டிருக்கார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? காரண காரியம் இல்லாமல் ஞானிகள் மகான்கள் செய்வது இல்லை. இதில் ஒரு மகான்களை பற்றி நான் படித்த இலக்கியங்களிலிருந்து ஒரு 2 செய்திகளை நான் சொல்லி என்னுடைய குறிப்புரைக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாகவே ஞானிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய அரசர்கள், பெரிய பெரிய தனவான்கள், பெரிய பெரிய நிலப்பிரபுகள் எல்லாம் ஞானிகளை தன் உயிரினும் மேலாக பாதித்தனுடைய காரணம் இலக்கியங்களில் இருக்குது. நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா தசரத சக்கரவர்த்தி ஒரு பெரிய தசரதம்னா 10 ரதங்களோட வீதியிலே வெளிவருகிற பெரிய ஒரு ராஜா, ஒரு சக்கரவர்த்தின்னு பேர் அவருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, தன் அவைக்கு விஸ்வாமித்திரர் என்கிற ஒரு ஞானி வரார். வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, யார் வந்தாலும் எழுந்து தன் இடத்தை கொடுக்கக்கூடாத விரும்பாத அந்த தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் வந்த உடனே தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தார். சரி, எழுந்தார், ஒரு மரியாதைக்காக எழுந்தார்னு பார்த்தா, எழுந்து வந்தவரை தான் அமர்ந்த ஆசனத்தில் அவருக்கு இருக்க இடம் கொடுத்தார். எல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த தசரதன் யாருக்குமே அமர கொடுக்க முடியாத தன் இடுப்பிடத்தை கொடுத்திருக்கிறாரே என்று எல்லாரும் அதிசயிக்கிற நேரத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, இரு கை கூப்பி வணங்கினார். வணங்கந்தோடு மட்டுமில்லை, உட்கார வைத்துட்டு அவரை சுற்றி வரார். என்ன சொல்லி சுற்றி வரார் தெரியுங்களா? நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று நெடியோய், என் நலம் செய்வினை உண்டெனினும் அன்று நகர் நீயான், வலம் செய்து வணங்கவெளி வந்த இது முந்தென் குலம் செய்தவம். நான் செய்கிற தவத்தினாலே தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, என் முன்னோர்கள் செய்த தவ பயன்தான் ஒரு முனிவரோ இது போன்ற ஞானிகளோ மகான்களோ வருவதற்கு அடிப்படையாக இருப்பது என்று சொன்னால் அவர்கள் செய்த முன்வினை பயன். அதனால்தான் நிலம் செய் தவம் என்று உணரி நன்று நெடியோ, என் நலன் செய்வினை உண்டெனினும் அன்று நகர் நீயான், வலம் செய்து வணங்க வெளி வந்த இது முந்தன் குலம் செய்தவம் என்று ஒரு பெரிய மாபெரும் சக்கரவர்த்தி மகான்களுக்கு அழைத்து அவர்களுடைய இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் ஒரு ஒளியை, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஐயா ஆறு என்பதற்கு மிக அழகாக உதாரணம் சொன்னார்கள். 6 இலக்கியங்களில் 6க்கு இன்னொரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னா வழிகாட்டுதல், ஆற்றுப்படுத்தல்னு பேர். தமிழ் இலக்கியங்களில் ஒரு மன்னனிடத்தில் ஒரு புலவர் பொருள் வாங்கி கொண்டு வருகிறார். எதிரிலே ஒரு புலவர் போகிறார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த பாண்டிய ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியிலிருந்து பொருள் வாங்கி வந்திருக்கேன், புகழ்ந்து பாடினேன், எனக்கு பொருள் கொடுத்தாங்க. ஐயா புலவரே, நீங்கள் அங்கே செல்லுங்க, நீங்களும் அங்கே ஆற்றுப்படுத்துதல்னா ஆற்றுப்படுத்துதல், ஆறு என்பதற்கு ஆற்றுப்படுத்துதல்னு பேர், வழிகாட்டுதல்னு பேர். நான் இங்கே வர்றதுக்கு வழிகாட்டினவங்க யார்? என்னோட ஆசிரியர் பணியில் இருந்த பஞ்சநாதன், என்னோட ஒரு சிலை மாணாக்கராக இருந்த மணி, இதற்கு முன்னாலே பூங்குணத்திலே அறிமுகமாக இருக்கிற இன்றைய தலைவராக இருக்கிற கருணாகரன், மேனாள் தலைவராக இருக்கிற கண்ணன், இவங்களெல்லாம் வந்து ஆற்றுப்படுத்தினாங்க. அப்போது ஆறு என்பது அப்போ ஆற்றுப்படுத்துதல் வழிகாட்டுதல்னு பேர். ஐயா வழிகாட்டியிருக்காங்க. யாருக்கு வழிகாட்டியிருக்காங்க? இந்த மனித சமுதாயத்திற்கு, மனித நேயத்திற்கு நான் கடவுள் என்பதை வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை நம்ம உணர்ந்துக்கணும். நான் கடவுள்னா என்ன? ஐயா சொல்கிறாருங்க, இந்த உலகத்தில் பரிபூரணம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஐயா சொல்கிறார், இருள்னுங்கிறார். என்னது? இருள்.
இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இருளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த இருளை நான் எங்கே படித்தேன்னா, வள்ளலார் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவார். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்றேன், அதற்காக வந்து உற்றேன் பார். ஆனால் ஞானவழி பீடத்தில் இருக்க அந்த மகானுடைய அந்த நுட்பமான பொருளை நாம் படித்தோம்னா இருளுங்கிறார். அப்போ அனைத்தும் இருளானால் அப்போ இந்த ஒளி எங்கே இருந்து வந்தது? இப்போது விளக்கமாக சொல்கிறார். அந்த நூலை படிக்கிற போது ஒரு பெட்டி இருக்கிறது, அந்த பெட்டியினுள்ளே பொருட்கள் இருக்கிறது. அந்த பெட்டியை திறந்த உடனே அந்த பொருட்களிலே வெளிச்சம் பாய்கிறது. அப்போ பெட்டியை திறப்பதற்கு முன்னாடி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ திறந்த உடனே ஒளி தோன்றியது. சரி, ஒளி தோன்றியது, பொட்டியில் உள்ள பொருட்களின் மீதெல்லாம் ஒளி பரவியது உண்மை. ஆனால் அந்த பொருட்களின் அனைத்து பாகங்களிலும் ஒளி பரவியதா? சிந்தித்து பார்க்கணும். அனைத்து பாகங்களிலும் ஒளி பரவியதா என்றால் இல்லை. அந்த பொருட்களில் ஒளி எங்கு பட்டதோ அங்கு பட்டும் ஒளிர்ந்தது, வெளிச்சமாக இருந்தது. ஆனால் மற்றபடி இருக்கிற பாகங்கள் இருளாகவே இருந்தது. இதை விட விளக்கமாக யார் சொல்ல முடியும்? ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அதை கடைசியில் எழுதுகிறாரு, பதவுரை எழுதுகிறாரு. பெட்டியில் இருப்பதை நான் பொருள்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் பெரிய பெட்டியாக நினச்சிக்கிங்க. பெட்டியுள்ள இருந்தது நீங்களாக உணர்ந்து பாருங்கள். ஒரு மனிதன் அந்த பெட்டியிலே இருக்கிறான் என்பதை நினைந்து பாருங்கள். அந்த மனிதன் மீது படர்கின்ற இந்த ஒளி அவன் பாகத்து எல்லா முழு பாகத்தையும் படாது. எவ்வளோ நுட்பமான பொருளை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிற அனைத்தும் இருளால் சூழப்பட்டது. எல்லாம் இருள். அது எங்கே சொல்கிறாருன்னா, பூரணம்னா முழுவதும்னு அர்த்தம். என்ன வார்த்தைகளில் விளையாடி இருக்காங்க மகான்லாம் பாருங்க. பரிபூரணமா, நீக்கமர இந்த உலகம், இந்த 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 இடம் எல்லாமே நீக்கமர இருளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இருளில் ஒளியை கொண்டு வர வேண்டும். அப்போ ஒளி வரணுன்னாக்கா இந்த நான் என்பதற்கு அவர் சொல்லுகிற செய்தியை நான் பல இலக்கியங்களிலே பார்க்கிறேன். மணிவாசக பெருமான் சொல்வார், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி. கச்சையப்ப சிவாச்சாரியார் சொல்றார், அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதி. இந்த சோதிகளை வைத்து கொண்டு இந்த ஒளிர்கின்ற அந்த ஒளியை வைத்து கொண்டு ஞானிகளெல்லாம் விளையாடி இருக்காங்க. ஆனால் எல்லோரும் மறைமுகமாக சொன்னார்கள். ஆனால் இந்த பள்ளியிலே நான் முதல் வகுப்பு மாணவனாக படிக்கிற பொழுதுதான் பரஞ்சோதி அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒளி பிரவாகத்தை, நான் என்கின்ற அந்த ஒளி வெளிச்சத்தை, இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற அந்த நல்ல நெறியை நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இங்கே இந்த பீடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பீடம் எனக்கு அருகாமையில் இருக்கிற பீடமாக இருந்தால் கூட என்னால் வர முடியவில்லை. இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. அன்பு நண்பர்களே, ராமகிருஷ்ண பரமாத்மனுடைய நல்ல மாணவர் தான் விவேகானந்தர். விவேகானந்தர் ஒரு செய்தியை சொல்வார். அவரிடத்தில் இப்போ ஒரு செய்தியை கேட்டார்கள். இந்த வால்மீகி ராமாயணம் இருக்கிறது, கம்ப ராமாயணம் இருக்கிறது, இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் ஐயா என்று யார் விவேகானந்தரை கேட்கிற போது அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார் பாருங்க. வால்மீகி ராமாயணம்ன்றது வைரம், அது குழாங்கள். நல்லா யோசனை பண்ணு. வைரம் தான், அது குழாங்கள் மாதிரி. ஆனால் அந்த கம்பராமாயணம் என்பது வைரம் தான், அந்த குழாங்களை பட்டைத்திட்ட மாதிரி. இத்தனை ஆன்மீக நூலார்கள், மகான்கள், பீடாதிபதிகள் எல்லாம் சொன்ன செய்தியை எளியோருக்கும் எளிமையாக புரிய வைக்கின்ற ஒரு அரிய பெட்டகம்தான்
நம்முடைய பரஞ்சோதி ஞான ஒளி மகான். எந்த அளவிற்கு புரிய வச்சிருக்காங்க பாரு. அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறாரு, வைர குழாங்கள் ஆன்மீக ராமாயணம், வான்மீக ராமாயணம். ஆனால் கம்ப ராமாயணம் எப்படிப்பட்டதான்? பட்டை தீட்டப்பட்ட வைரம்ன்றார். கரையறியா காட்டாற்று வெள்ளம் போல கவி பொழிந்து வான்மீகி உலகுக்கீந்த திரையறியா இலக்கியக்கா வனத்தை தந்தான் தமிழ் புலவன் கம்பனும் கவிதை தச்சன். கவிதை, அவனுடைய கவிதைலாம் மனத்தில் தைக்கும். தச்சன், அவன் தச்சன் இல்லை, தைப்பவன். அதனாலே தான் மகான் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம், உள்ளத்தில் இருக்கிற கடப்பாடுகளை எல்லாம், உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவி எப்படி இருக்க வேண்டும்? அது தமிழ் மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் மொழி மட்டுமல்ல, அந்த தமிழ் மொழியிலே எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். ஆன்மீக நூல்கள்லாம் படிக்க முடியாத அளவிற்கு அப்படி கடினமான நடைகளில் மக்களுக்கு செய்தியை சொல்லுகிற காலத்திலே சொல்லுவார், பருத்த முகை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் தரச்சிறுமி விடிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினிடு களத்து முனை தெரிக்க வரமாகும் பசித்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தெழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க வர நேரும். நான் சொன்னது அருணகிரி எழுதிய திருப்புகழ். யாருக்கு புரிஞ்சது? ஐயா, இது என்னன்னா, ஆனால் தமிழுக்கு ஒரு சொல் நயம் உண்டு. நயம் நயம் எப்படின்னா, கேட்பவரை அப்படி இழுக்கும் அந்த தமிழுக்கு. அப்போ கேட்பவரை இழுக்கிற அந்த தமிழ் மொழியாலே கேட்பவர்கள் கேட்கும்படியாக எளிமைப்படுத்தி எழுத வேண்டும் என்று தான் உள்ள கிடக்கையை சொல்லியவர் தான் மிக எளிமையாக சொல்லியிருக்கார். இப்போது எப்படி எளிமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இருள் சூழ்ந்த இந்த பிரபஞ்சம் பரிபூரணம். இந்த பரிபூரண வார்த்தைக்கு நான் பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 71 வயசு நான் கடக்க வேண்டியதாக இருக்குது. நான் என்ன நூல் படித்து என்ன பிரயோஜனம்? அப்போ தான் ஔவையார் எப்போ சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருது. கற்றது கை மண் அளவு, கல் ஆதது உலகளவு என்று சொல்லுகிற அந்த பக்குவம் பாருங்க. இது பக்குவப்பட்டவர்களாலே வந்தது. அந்த இருள் சூழ்ந்த பிரபஞ்சத்திலே ஒரு அணு, என்ன அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு அணு தோன்றியது. அந்த அணுக்கு தான் என்ன பேரா? ஆதிங்கிறார். அதுக்கு பேர் வைக்கிறார் பாருங்க, ஆதி. நீ திருக்குறளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே என்று ஆதியை நான் படிச்சிருக்கிறேன். மணிவாசகர் சொன்னார் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதின்னு படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த ஆதிக்கு இலைமறை காயாக இருந்த பொருளை தெளிவாக நமக்கு சொன்ன மகான் அது ஞான ஒளியாகத்தானே இருக்க வேண்டும் என்பதை இந்த பீடத்தினுடைய நூல் எனக்கு உணர்த்தியது. ஏன் தெரியுமா நூல்னு பேர் வந்தது? நூல்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? இந்த மரம் அறுக்கிற அறுப்பு சாலைகளில் கோணல் மணலாக இருக்கிற இந்த கட்டைகளையெல்லாம், இந்த மரங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்துவாங்க. எதால் ஒழுங்குபடுத்துவாங்க தெரியுமா? சாயம் தோய்த்த நூலில் அந்த முனையில் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் முனையில் பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை இழுத்து அடித்தாங்கன்னா நேராக விடும். இந்த நேர் பாதை காட்டுறது எது? நூல். அப்போது மரம் கோணல் மாணலாக இருக்கிற அந்த மரத்தையே நேராக்குவது நூல். ஏ மனிதா, உன் மனத்திலே இருக்கிற அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல், ஆசைகள் இவற்றையெல்லாம் விளக்கி மனதை நேர்படுத்துவதற்காக நூல்னு வந்தது. உண்மையிலேயே ஐயாவுடைய நூலை படிக்கிற பொழுது தான் இந்த தத்துவங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்கள் இரவு நேரத்தில் இன்னும் ஒன்று தெரியுமா, நான் 11:30 மணிக்கு இரவு இன்றைய பகுதிக்கு வந்தேன் நண்பர் மூலமாக. மாலை நேரத்தில் ஒரு 8:30 மணிக்கு எங்கள் கயப்பாக்கத்திலே குடமுழுக்கு விழாவிலே ஒரு இன்னிசை சொற்பொழிவு. அதை முடித்து விட்டு நான் இங்கே வந்தேன். ஐயா உங்கள் பீடத்துக்கு தான் வரேன்னா தாராளமாக வாங்க அப்படின்னார். என்னை அழைச்சிக்கு போகிறதுக்கு ஒருத்தர் நினைவிச்சார்.
நான் பார்க்குறேன் அவர் என்ன பண்ணார், வெளியிலலாம் மின் விளக்கு, அந்த கைபேசியில் இருக்கிற விளக்கை ஆன் பண்ணி என்னை கொண்டு போகிறார். அவர் கொண்டு போகிற இடம் இருள், என்னை கொண்டு போகிறாரு, இந்த ஒளியை ஆன் பண்ணி கொண்டு போகிறார். நான் பார்க்குறேன், இது என்னடா லைட்டு போட்டு போகலாம், இந்த விளக்கை ஒடிச்சிட்டு போகலாம், என்னை இப்படி இட்டும் போகிறாருன்னா எங்கே இட்டும் போகிறாருங்க, மேலே மாடிக்கு இட்டும் போகிறார். சரி, மாடிக்கு நான் போகிறேன். அங்கே ஒரு இருள் சூழ்ந்த அந்த அறை தான். அந்த அறையில் ஐயா படுத்துருக்காங்க பொழுது, அவர் நண்பர் படுத்துருக்காரு, எனக்கு தெரியல. ஆனால் அப்போ கூட இவர் விளக்க போடாமல், விளக்க போடுறதுக்கு காரணம்னு எனக்கு தெரியல, விளக்க போடாமல் மறுபடியும் அந்த செல்பேசி, அதாவது அந்த கைபேசியினுடைய ஒளி விளக்கில் தான் நான் அந்த இருட்டில் காட்டிக்கினேன், இவங்க 2 பேரும் இங்கே படுத்திருக்காங்க, நீங்கள் படுக்கிற இடம் எது அப்படின்னார். எதை காமிச்சார்? இருளில் இந்த ஒளியை காமிச்சார். நான் அப்புறம் இயற்கை உபாதைக்காக பாத்ரூம் எங்கே இருக்குன்னு அதை கூட என்ன பண்ணார், அங்கே தான் இருக்குது அப்படின்னார். இப்போது இதை வந்து தாங்கிக்கிறதுக்கு, ஒரு கேள்வி கேட்காம இதை அனுசரிச்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும்ல. அது இயல்பாக பார்த்தேன். விறகுல தீ இருக்குது, இருக்கா இல்லையா? அம்மா எல்லாம் சொல்லுங்கள், இருக்கா? விறகுல தீ இருக்குதா? இருக்குது. சரி, தெரியுதா? நேராக பார்த்தா தெரியுதா? சரி. பாலில் நெய் இருக்கா? நெய் இருக்கா பாலில்? ஐயா நெய் இருக்கா ஐயா? அவர் தான் இருக்குன்றார். பார்த்தா நேராக தெரியுதா? இல்லை. இந்த பீடத்தில், எங்கே பீடத்தில் நான் கடவுள் இருக்கிறார், தெரியுதா ஐயா? எப்போ தெரிய வருதோ அப்பொழுதுதான் மகானோட நாம் ஐக்கியமானோம். அருமையான ஒரு பாடல், தேவார பாடல். எந்த அளவுக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. விறகில் தீயினன் பாலில் படு நெய்வோல், விறகில் தீயினன் பாலில் படு நெய்வோல் மறைய நின்றுளன். யாரு? மாமணி சோதியான். எப்படி அடைய முடியும்? உறவுகோல் நட்டு. இன்னைக்கு இந்த பீடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இந்த பீடத்துக்கு உங்களுக்கும் ஒரு உறவு இருக்குன்னா, நீங்கள் வாழ்நாளில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பக்குவம் வந்துடுதுன்னு அர்த்தம். மறைய நின்றுளன் மாமணி சோதியான். அந்த சோதி தான் என்ன சொல்கிறாரு, அந்த அணு பிரவாளம், அந்த அணு, அதுக்கு பேர் ஆதி, அதுதான் நான், அதுதான் கடவுள். நான் கடவுள், அதுதான் ஆரம்பமே, அதுதான் தோற்றமே. அது எது அப்படின்னா சூரியன், பிரகாசமாக ஒளிவிடுகிற சூரியன். அந்த சூரியனிலிருந்து அணுக்களெல்லாம் பிரிந்து இந்த உலகம், இந்த பூமி ஆயிற்று. அப்போ அந்த பூமியில் வருகிற பொழுது அனைத்தும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 20 பரிணாமங்களை சொல்கிறார். 20 பரிணாமங்களை சொல்கிறார். 20 நிலைகளை பெரிய அம்சம்ங்கிறார். அது அம்சம்னு சொல்கிறார் ஐயா. 20 அம்சம் என்ன? முதல்ல 9 அம்சம் பெரிய அம்சமாக, அதுக்கு இருக்கிற அம்சம் ஒரு 5 அம்சம் சிறிய அம்சமாக, கடைசியில் இருக்கிறது உணர்வுகளாலே பிணைப்பு. இப்போ பாருங்கள் அந்த பாட்டை, உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. உணர்வோடு அதை படிக்கிற பொழுது, உணர்வோடு உணர்கிற பொழுது, இந்த உள்ளம் உணர்கிற பொழுது அந்த நான் என்கிற கடவுள் வெளிப்பட்டு தோன்றும். என்ன ஒன்று செய்தி, பக்குவம். இதுக்கு எப்படி வெளிப்பட்டு தோன்றும்னா பக்குவம் வேணும்ல. இப்போ பால் காய்ச்சி உரையிட்டா அதுக்கு பேர் என்ன? பாலுக்கு காய்ச்சி உரையிட்டோம்னா தயிர். சரி, முதல்ல பால், ரெண்டாவது தயிர். அந்த தயிரை கடையணும். கடைஞ்ச பிறகு கிடைக்கிறது மோர். மோரிலே மிதப்பது வெண்ணெய். பால் கடையிறது கூட ஒரு பக்குவம் வேணும். எந்த நேரத்தில் தயிர் கடையணும்?
காலையில் எப்போ? 6 மணிக்கு மேலேயா? 6 மணிக்குள்ள. அப்போ 6 மணின்றது ஒரு வரையறை. அப்போ சூரியன் இந்த ஆதவன் உதிப்பதற்குள்ளாக ஆட்சியர்கள் தயிரை கடைஞ்சிருவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீ நினைக்கின்றவாறு வெண்ணெயை எடுக்க முடியும். இல்லைன்னா சூரியன் வந்த பிறகு பகலில் தயிரை கடைஞ்சினா மோர் வரும். அந்த மோர் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இந்த வெண்ணெயெல்லாம் மோரில் சேர்ந்துடும். தனியாக வெண்ணெயை பிரித்து உன்னால் எடுக்க முடியாது. அதனாலே நம் முன்னோர்கள்லாம் பக்குவப்படணும், பக்குவத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே அதிகாலையிலே தயிர் கடைந்தால் மோரிலே இருக்கிற அந்த வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பால் 2-3 நாள் வச்சா கெட்டுடும், தயிரும் கெடும், மோரும் கெடும். அப்போ மோரில் எடுக்கிற வெண்ணெயும் கெட்டு போகும். ஆனால் தயிர், பால், மோரெல்லாம் 1 நாள் 2 நாள்லேயே கெட்டுடும். ஆனால் வெண்ணெய் 1 வாரம் தாக்கு பிடிக்கும். 1 வாரம் வரைக்கும் வெண்ணெயை நாம் வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போனால் அதுவும் கெட்டுடும். மனிதா, கெட்டு போகிற இந்த உலகத்திலே ஆனால் கெட முடியாத ஒன்று தான் நான் கடவுள். நீ அதற்கு நான் கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், 20 அம்சங்களினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பீடம் தான். அப்போதான் நீ பக்குவப்பட்டதான் இங்கே வர முடியும். நான் என்னையே எடுத்துக்கிறேன். நீ எத்தனை மேடைகளில் பேசி என்ன பிரயோஜனம்? எந்த ஆன்மீக சொற்பொழிவு செய்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையே. இந்த நிமிடத்தில் இந்த மேடையில் இந்த புத்தகத்தை வாங்கி போன பிறகுதானே நான் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சவனாக இருக்கேன். அப்போது 71 வயதிற்கு பிறகு பக்குவம் அடைகிற ஒரு மனிதன், இதுக்கு முன்னே எல்லாம் விட்டுட்டோமே. அதனால தான் நான் அங்கலாய்ப்பா சொல்கிறேன். மணிகிட்டையும் பஞ்சநாத சாரண்டையும் கருணாகரணியும் கண்ணசாரண்டையும் சொல்லும்போது என்ன சொல்லுவேன், ஐயா என்னை விட்டுட்டீங்களே, நீ என் கூட தானே நான் இருந்தேன் ஐயா, ஒரு சாலையும் ஆனாக்கனா படிச்சினே, என்னை விட்டுட்டீங்களே ஐயா அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, பார்வையாலே பதில் சொன்னாங்க. யார் யாருக்கு எப்பொழுது என்ன நடக்குமோ, எப்போ எது கிடைக்குமோ அப்பொழுது தான் கிடைக்கும். நீங்கள் லேட்டு. அதனால் மகான் இங்கே வர்றது கூட பல தடை. பஞ்சநாதன் சொன்னார், இங்கே வர்றது கூட பல தடைகள். குடும்ப சூழல் இதெல்லாம் இருக்கணும்னா குடும்ப சூழலில் எனக்கு அன்னைக்கு தான் என் பையன் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா, நான் ஐயா 1 மாதத்துக்கு முன்னே ஐயாவிட நான் உத்தரவு வாங்கிட்டேன்னா அங்கே போகிறேன்னே. நான் போன வேணும் இல்லை. ஆனால் ஒன்று தெரியுங்களா, 1 மாதத்துக்கு முன்னே உன் பேரை நான் போட்டுட்டேன், இன்றைக்கி நீ வர முடியாதுன்னு 4 நாள் இருக்கும்போது சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்ன வரும்? என்னையா வரும்? கொஞ்சம் வேகம் வரும். பஞ்சநாதனுக்கு வந்துதா? வரலையே. ஏன் வரல? அவர் இருக்கிற இடம் அப்படி, அவர் இருக்கிற இடம் அப்படி, இந்த இடம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த நேரத்துக்கு ஒன்றா வந்து போயிடுங்க. சரி அதுக்கு பார்த்துக்கலாம், அதுக்கு வரேன்னு. அதுக்கும் வரக்கூடாதுன்னு 2ஆம் நாள் பொறுத்து மறுபடியும் சொல்கிறேன். அப்போ அது கோவம் வரணும்ல? இல்லை, கோவம் வரல. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் எல்லாம் மகானண்ட ஒப்படைச்சிருக்கேன். என்னது இது? எல்லாம் எங்கோ கதையில் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் நடந்திருக்கிறது. எங்கள் மருமகள் மூலமாக நான் பேசிக்கிட்டே இருந்தேன் தொலைபேசியில். இவர் கேட்டார், அவங்க பெருக்க வந்திருக்காங்க, யார் கூட்ட பக்கத்தில் யார் சத்தம் கேட்குதுன்னார் இவர். அதான் அவருக்கு துருப்பு சீட்டு பிடிச்சிக்கிட்டாரு. என்ன நான் பையனுக்கு பயந்தாகணும், பெருமகளுக்கு பயந்தாகணும், குடும்ப சூழலுக்கு பயந்தாகணும். எப்பொழுது பார்த்தாலும் அங்கே பட்டிமன்றம், இங்கே சொற்பொழிவு, அங்கே இன்னிசை சொற்பொழிவு, அந்த எப்போ பார்த்தாலும் உனக்கு தபேலக்காரன் இன்னிசை கீபோர்டுக்காரன் பேசுகிறது தான் உனக்கு வேலையா அப்படின்லாம் சொல்கிற காலகட்டத்தில், இல்லைம்மா பஞ்சநாதன் சார் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொன்னேன், அன்றைக்கி தானே நம்ம கோயிலுக்கு போக போகிறோம், அதுதான் என்ன. சரி இவர் கொடுன்னார். நான் கொடு. சரி இவர் தான் சொன்னார், மருமகள்கிட்ட கொடுன்னார். தீர்வு கிடச்சி போச்சு சார். இப்போ தீர்வு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? குடும்பத்தில் தீர்வு எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா? அதுதான் அவங்களுக்கு சக்தின்னு பேர். அப்படி மகாண்ட ஒப்படைச்சிட்டுன்னாரு. அப்புறம் சொல்கிறேன் மறுநாள், ஐயா எனக்கு முழு ரிலீஸ் கிடச்சிடுது, நான் கண்டிப்பாக உங்களுடைய பீடத்துக்கு வருவேன், எனக்கும் உங்கள் கூட கலந்துக்கிற பாக்கியம் கிடைச்சி போச்சுன்னு சொன்னேன். ஆக நம்பிக்கை தான் அந்த நான் கடவுள் என்கின்ற அந்த தொடரே அப்படி இருந்தது. இன்னும் இந்த வேறு ஒன்றும் இல்லை, இந்த 20 அம்சங்கள் சொன்னாரே, என்னான்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, துணிவு, நினைவு. அவர் சொல்கிறது துணிவு, நினைவு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஜோதி.
ஜோதி சொல்கிறார். ஆமாம், நாதம் ஒளி ஒளி பார்த்தீங்களா, நாதம் ஜோதி. அப்போ நான் மார்க் கம்மியாக தான் வாங்குவேன். இவங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர். இங்கே பேசணுன்னா நான் எப்படி பேசணும், ஒழுங்காக பேசணும். அது பாருங்கள், இதை நாளும் இதோட எதிராக சேர்ந்துருக்குன்னு பார்த்தா 5 நில அமைப்புகள் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம்ல, அது ஐயா பூதங்கள்னு அவர் நூலில் ஒரு இடத்த கூட பஞ்சபூதம்னு சொல்லவே இல்லையா. அது என்ன பூதம் விகாரமாக இருக்குது, அவ்வளோ எழுதியிருக்காரு. ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காரு. மண்டுகளுக்கே புரியும். ஆமாம், மண்டுகளுக்கே புரியும். அப்படி பண்ணியிருக்காரு. அப்போ அவர் எடுத்துக்கின கருவி எது? தமிழ். அந்த தமிழ்லேயே எளிமைப்படுத்தி சொல்லுகிறார். அந்த தமிழை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லுகிற போது தான் நமக்கு நல்லா புரியுது. அப்போ என்ன காரணம், நாம் சொல்ல வந்ததை சொல்லணும், மிக எளிமைப்படுத்தி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு எளிமைப்படுத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஐயா நூலை படிக்கணும்னா நமக்கு பக்குவம் வேணும். பக்குவம் இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதனால தான் மணிவாசக பெருமான் சொல்வார், இந்தங்க காலையில் பாடியும்போது அம்மா சொன்னாங்க, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னின் நிகரில்லாத, அடுத்த வரி பாருங்க, தனித்தலைமை தெய்வம். அப்புறம் சொல்றாரு, இருட்பாடல், அந்த பாட்டிலே வருது, இருட்பாடல் நீக்கி ஒளி, என்னது நீக்கி ஒளி இந்த அருளும் தெய்வம். அடுத்த வார்த்தை பாருங்க, எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அப்போது ஜோதியை பலர் பலவிதமாக சொல்லியிருந்தாலும் அந்த இருளிலே தோன்றிய அந்த அணுவிற்கு ஆதின்னு பேர். அந்த அணுவிலிருந்தான் ஒளி பிரவாகம் வந்தது, இந்த உலகம் வந்ததுன்னு 5 பஞ்சபூதங்களை எல்லாம் சொல்லி அதற்கு துணிவு ரொம்ப முக்கியமானது, நினைவு முக்கியமானது, இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி கடைசியில் 5 பஞ்சபூதங்களை இணைச்சி 9 சொல்கிறார். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வியாபித்திருக்கிற நீர்வாழ்வன, பரப்பன, நடப்பன, இது மாதிரியான உயிரினங்களை எல்லாம் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுது நமக்கு? இங்கே கூட ஐயா சிவபுராணத்தை மேற்கோள் காட்டினாங்க ஒரு அம்மா, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அதுக்கு முன்னே ஞானவழி மகான் பீடத்தினுடைய அந்த கருவுக்கு வந்துட்டார் மணிவாசகர். இங்கே பார்த்தேன் மகான் கூட யார் யார் இருக்காங்கன்னா, பரமாம்சர் இருக்கார், அப்புறம் யார் மணிவாசகர் இருக்கார், எல்லோரும் கூட இருக்காங்க. அப்போது புராணம் சிவபுராணம், ஆனால் ஒளி, அந்த ஒளியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, சக்தியை சொல்கிறாரு. இந்த காற்றில் இருக்கிற பஞ்சபூதங்களினுடைய ஒன்றினுடைய ஆதிக்கம் தான் அனைத்தும், ஒன்றினுடைய ஆதிக்கம் தான் அனைத்தும். அது இல்லைன்னா அது இயங்காது. அது என்ன ஒன்று அப்படின்னு பார்க்கலாமா? அந்த சிவபுராணத்தில் சொல்கிறார் பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இந்த 3வது வரியிலையும் 4வது வரியிலும் தான் 95 வரிகளினுடைய சாராம்சத்தை நான் ஞான ஒளி பீடத்தினுடைய மகானுடைய நூலை படிக்கிற பொழுது மணிவாசகர் கூட இலைமறை காயாக ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். நேரம் ஆகுதுங்களா? நீங்கள் எழுந்திருக்கும்போது தெரிஞ்சிட்டேன் நேரம் ஆகுதுன்னு. இது மைக்கு கிடைச்சா பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம். அதனால் இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இறைவனை வாழ்த்தக்கூடிய தகுதி மணிவாசகருக்கு இருந்தது, ஒரு மனிதனுக்கு இருந்தது. கீதை இறைவன் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இந்த அடிப்படையை நான் பார்த்தோம்னா இறைவனை வாழ்த்து, இறைவன் தானே நம்மளை வாழ்த்தணும், இறைவனை போய் நாம் வாழ்த்த முடியுமா? என்ன அது? மாலையன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாக இருக்கிற மூர்த்தி அல்லவா அப்படின்னு இல்லை. ஆனால் வாழ்த்தினார், தொண்டன் வாழ்த்தலாம்.
அப்போ பாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. அடுத்த வரினா 3வது வரி, இமைப்பொழுதும் எங்க என்னெஞ்சில், எங்க என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த 3வது வரியிலையும் 4வது வரியிலையும் சிவபுராணத்தினுடைய 95 வரிகளினுடைய பொருளை அடக்கிட்டார். அம்மா சொன்னாங்க, சிவபுராணத்தினுடைய ஒவ்வொரு வரிக்கும் ஐயா அவர்கள் அவ்வளோ அழகாக பொருள் சொல்வார்கள் என்று அருமையாக உற்று உணர்ந்து படிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் எனக்கு இந்த யோசனை வந்தது. வேறு ஒன்றும் இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நம் நெஞ்சில் நீங்காமல் இருப்பது எது? அதை நாம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் ஏன் சிவபெருமான், அதுதான் ஏன் சிவம். மணிவாசகர் அதுதானே சொல்கிறாரு. அப்படின்னா இந்த சொல்லுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது. அவங்க சொல்லுல பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மரத்தில் காய் இருக்குது, கனி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சில காய்கள் நமக்கு கனிகள் தெரிகிறது, ஒரு சில கனிகளும் காய்களும் தெரியாது. எங்கே தெரியுமா? இது இலை மறைச்சிருக்கும். இலை மரவுக்கு முன்னாடி அந்த காய் இருக்கும் தெரியாது. அப்போ இலைமறை காயாக சொன்ன செய்திகள் தான் இப்பொழுது நமக்கு வந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. மறதி நமக்கு அதிகம் இல்லைங்களா? மறதி அதிகம். ஐயா இருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போது வண்டி எடுத்துகிட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். சாவியை ஒரு இடத்துல மாட்டுவாரா? மாட்டுவீங்க. மாட்டுறது யார்? நீங்கள் தானே? ஆமாம். ஆனால் மறுநாள் காலையில் வேலைக்கு பல பிரச்சனைகள், வேலைக்கு புறப்படும் போது அம்மா சாவி எங்கே வச்சுட்டேன் அப்படின்னு வச்சவர் தான் அவர். ஆனால் அவரே மறந்துட்டார், தேடுறாரு. மறதி. அப்புறம் இன்னொன்று பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவோம், டாக்டர்கிட்ட. அவர் சொல்லுவார், நம்ம உடலை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிடு, இந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு சாப்பிடுனார். அந்த லெவலில் தான் இப்போ எல்லாம் உடம்பு வந்துடுது. உடனே என்ன பண்ணுவோம்? சரி, நான் அவர்கிட்ட நல்லா தலையாட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவசரத்தில் சாப்பிட்டுடுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னே போட்ட மாத்திரையை மறந்துடுவோம். இதெல்லாம் நம்ம மறதி. இன்னும் ஒன்று விளக்கமாக சொல்கிறேன்னா, பஞ்சநாதன் சார் கரண்ட்டு பில்லு கட்டணும், என்ன பண்ணுறது? நான் அந்த நாள் 21ஆம் தேதி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். 4 நாளுக்கு முன்னே கூட ஞாபகம் இருக்கும். ஆனால் 21ஆம் தேதி வரும், அந்த எக்ஸிபியூட்டத்தில் இங்கே வந்துடுவார், கரண்ட்டு பில்லு கட்ட மறந்துடுவார். இது எல்லாம் நமக்கு ஏற்பட்ட மறதி. ஆனால் நீயே இரவு நேரத்தில் நல்லா படுத்து உறங்குகிற போது யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படின்னு தெரியாமல் தன்னை அறியாமலே உறங்குகிற போது ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறதே, அந்த செயல் என்ன? வந்தது யாருன்னு தெரியல. காஞ்சிபுரத்தார் வந்தாரா, இந்த எக்ஸிபியூட்டத்தில் வந்தாங்களா, அந்த அம்மா வந்தாங்களா, யார் வந்து போனோன்னு தெரியல எனக்கு. அப்படி நல்ல தூக்கம். ஆனால் அந்த தூக்கத்திலையும் உணர்விழந்து தூங்கும்போது கூட ஒரு செயல் நடந்திருக்கிறதே, அந்த செயலை இயக்குவது யார்? அந்த இயக்கம் என்ன? அந்த இயக்கம் தான் ஆதி. ஐயா விளக்கம் சொல்றாரு. இருதயத்தை ஆஞ்சியோ பண்ணாக்கா, ஆஞ்சியோ பண்ணும்போது இருதயம் இயங்குவதை பற்றிலாம் சொல்கிறாங்க. இப்படி இயங்கினா சரி, இப்படி இயங்கலனா சரி இல்லைன்னு சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை இயக்குவது யார்? மருத்துவருக்கே தெரியல. அந்த இயக்குவதனுடைய மூல காரணம் தெரியணும். ஆக மூச்சு விடுகிற செயல், அந்த மூச்சு காற்று, அந்த 5 பரிணாமங்களுடைய வலிமையானது. அந்த காற்றிலிருந்து அனைத்தும் பெறலாம். தீயை பெறலாம், நெய்யை பெறலாம், எல்லாத்தையும் பெறலாம். அந்த காற்றை இயக்குவது யார்? ஏ மனிதா, என்னால் அந்த காற்றை இயக்க முடியாதியா? நீயே பராமரிப்பு பண்ணிக்கோ, நீயே அந்த செயலையை நீயே பார்த்துக்கோ. என்னால் முடியாதுன்னு அவர் விட்டுருந்தார்னா, வண்டி சாவியை மறந்த மாதிரி, மாத்திரை சாப்பிட மறந்த மாதிரி, பிணைத்தொகை கரண்ட்டு பில்லு கட்ட மறந்துற மாதிரி, ஒரு நாளைக்கு மூச்சு விடுவதே மறந்துருப்பியா இல்லையா? இப்போ பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்படி ஆன்மீக இலக்கியங்கள் எல்லாமே இலைமறை காயாக சொன்ன செய்தியை இந்த ஞான ஒளி பீடம் இருக்கிறதே, பரஞ்சோதி முனிவருடைய வழி வந்த ஞான ஒளி மகானனுடைய அந்த எளிமைப்படுத்தி சொல்லுகிற
அந்த அருமையான நுட்பொருளை, ஆதியை, நான் கடவுளை கண்டுகொள்ளுகின்ற அந்த விதம் இருக்கிறதே, மிகவும் அருமையான விதம் என்று சொல்லி காலம் கடந்தது. எப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே அந்த அட்டவணை எடுத்துக்கிட்டார் பஞ்சநாதன். அவர் பஞ்சநாதன் ஏன் இங்கே வந்திருக்காருன்னு பார்த்தா, பஞ்சம்னா 5 பற்றி தான் ஐயா அழகாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால் நான் முடிச்சுக்கிறேன். ஒரே செய்தி, இங்கே யாரோ ஒரு அம்மா ஆறுக்கு ஒரு வழி சொன்னாங்க. ஒரு ஐயா, ஏறுமயில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடும்னா விரோதமாக இருக்கிற மாறுபடுகிற சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியே மனமுடர வந்த முகம் ஒன்று. இந்த அகண்ட 6ஆம் நாளுக்காக சொன்னார் நினைக்கிறேன். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். இந்த 6 முகமே ஜோதி தான். அதுதான் கச்சிப்ப சிவாச்சாரி சொல்கிறார். ஜோதியாய் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிடம்பதோர்மேனியாகி கருணை கூர் முகங்களாரும்னு அப்புறம் போகிறார். நீங்கள் சொன்ன 6 முகத்துக்கு அப்புறம் வரார். ஆனால் ஜோதி எல்லாம் ஜோதியை தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஜோதி தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை, ஒளியை கொடுத்து, அதன் பிறகுதான் இதுக்கு பிறகு கூட மனிதனுடைய உள்ளம் கருப்பாக இருக்கிறதே என்று சொல்லி வள்ளலார் வந்தார்னார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கிறது, அகத்திலே ஒளியை கொடுக்க வேண்டும். ஆக இயல்பாகவே அகம் கருப்புன்னு அடிப்படையிலே ஆதி பூரணத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஞானம் பாருங்க என்று சொல்லி, நான் கொஞ்சம் நேரம் போக தெரியாமல் பேசிட்டு தான் இருப்பேன். அது இங்கே பக்குவமாக பேசணும். வள்ளுவர் தான் சொல்லுவார், இந்த ஞானம் உனக்கு வேணுமா, இந்த உலகம் உனக்கு வேணுமா, கிடைக்கும். காலத்தோடு வேறு வேலையை முடிச்சுனா கிடைக்கும். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்ற வள்ளுவர் குறள் நினைவுக்கு வந்ததனாலே, எனக்கு கொடுத்த காலம் நிறைவு பெறுகிறது என்ற காரணத்தினாலே மிக அழகாக காலையிலிருந்து இந்த பீடத்திற்கு வந்தபோது எல்லாம் அன்போடு உபசரித்து, பழைய பாடல் சொல்லுவாங்க, உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முகம் கடுத்திடுவராயின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே என்று அருமையான விருந்தோம்பல் பண்பிலே இந்த பீடம் இருக்கிறது. இந்த பீடத்தில் நான் வந்து பேசினேன் என்பதை விட இந்த பீடத்தினுடைய ஞான ஆசிரியர்கள் பேச வைத்தது இந்த பீடத்தில் இருக்கிறவை என்னுடைய சகோதரர்களுடைய வழிகாட்டுதலாலே என்று சொல்லி அத்துணை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷம். மிக சிறந்ததொரு சொற்பொழிவினை ஆற்றி நம்மை நேரம் போனதே தெரியவில்லை. இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேச அவர் தயாராக இருக்கார். நாம் தான் அவரை தடுத்து நிறுத்திட்டோம். அந்த அளவுக்கு அவருக்கு மேலும் ஒரு காலத்திலே வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த வகையிலே அடுத்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கூட்டு தியானம்.
சந்தோஷம். நமது மகான் அவர்களுடைய அருளுரையை கேட்டோம். அந்த உரையிலே சந்தோஷம் 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 என்று 3 முறை ஏன் சொல்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, இப்போதுதான் புரிகிறது. எண்ணம், சொல், செயல், இந்த 3 நாளும் நாம் சந்தோஷமடைய வேண்டும் என்ற கருத்தை இப்போது எனக்கு புரிந்தது. அதே போல் நான் உடல்நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது கூட எப்படி இந்த உரை நிகழ்த்துவார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அது இவ்வளவு குரல் கொடுத்து பேசுகின்ற வல்லமை வருகிறது. ஆகவே எச்செயலுக்கும் கருவி நாம், ஆனால் காரணம் அந்த ஆதிசக்தி தான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிகழ்ச்சியாக அறிவிப்புகள். ஞானாசிரியர் ஜெயபாலன், மேலாண்மை அரங்காவலர். குருவே சரணம். சத்குருநாதனின் இன்றைய நன்னாளில் பல வேலைகளுக்கும் இடையிலே நம் உணர்வை பெற்றதாலே, உணர்வின் உண்மையை உணர்ந்ததாலே எல்லா வேலையும் தவிர்த்துவிட்டு இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகின்றோம். அதைப்போல் சாமிஜி கேட்டுக்கொண்டபடி ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடம் ஒதுக்கினோமானால் வாழ்வின் உண்மை பொருளை அடைய முடியும் என்பது அவரை சாட்சி. ஆரோக்கியம் எப்படி இருந்தாலும் உணர்வாய் இருப்பது நான் என்ற நிலையில் அவர் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். பலரும் அதை அறிந்தோம். இன்றைய அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாளில் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகமும் பெரும் நம்பிக்கையும் இந்த தத்துவத்தின்பால் அல்ல, உணர்வின்பால், உணர்வை அடைந்த ஹிருதுன்யா முஸ்லீம் ஆகிய சையத் ஹுசேன் ஆகிய பரஞ்சோதி மகான், அவர் வழிவந்த ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த ஞானோலி மகான், அவர்கள் ஏற்படுத்தி சென்ற இம்மையங்கள், செயல்பாடுகள், இதை உள்ளூர ஆராய்ச்சி செய்தோமானால் இந்த கட்டிடம் கட்டும்போது கூட ஒரு சின்ன சந்தேகம் வந்து கேட்கப்பட்டது, இந்த காட்டில் கட்டுகிறோமே யார் வருவார்கள் என்று. நானும் நீயும் திட்டம் போட்டு செய்கிற மாதிரில யோசிக்கிற, தானாக நடக்குது, சுகமாக இருக்குது. நாமே தேவையில்லாத சிந்தனைகள் செய்கிறோம். அப்படி ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவருடைய செயல்கள் தங்கு தடை இல்லாமல் நடந்ததை அருகிலிருந்து பார்க்கும் பாக்கியம் பெற்ற நாமெல்லாம் பாக்கியசாலிகளே. நிச்சயமாக பிறப்பு அப்படி என்றால் அடுத்து இறுதி என்பது உண்டு. இந்த பாக்கியத்திலும் பரஞ்சோதி ஞானோலி மகானின் சீடராக சேர்ந்த பொழுது, உபதேசம் எடுத்த பொழுது, நான் கடவுள் நூலை விளங்கி கொள்ள முடியாத இருந்த காலத்தில் அதற்கு ஒரு விளக்க உரையாக அகண்டாகாரம் என்ற நூலை எளிமைப்படுத்தி கொடுத்து நாமளும் இந்த தத்துவத்தை பேசும் வண்ணம் நம்மெல்லாம் எடுத்து வந்து சேர்த்ததோடு அல்லாக நானே சத்தியம், நான் என்றும் நிலை பெற்றவன், எங்கும் நிலை பெற்றவன், எனது செயல்கள் நீ என்னதை விட பன்மடங்கு சிறப்பாக அமையும் என்று நான் கடவுள் எழுதியது அப்படியே நடந்து கொண்டிருப்பதை கண்கூடே கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விழாக்களும் நம்மளை உற்சாகப்படுத்தி அடுத்த நிலைக்கு இட்டுச் செல்கின்றன என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். அதே சமயத்தில் வரும் மார்ச் 23ஆம் தேதி ஈரோடிலே நடக்க இருக்கிற நமது குருமகானின் ஜெயந்தி விழாவில் இதைப்போல் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். காரணம், ஒரு நாளில் 20 நிமிடம், வாரத்தில் ஒரு நாள்,
மாதத்தில் ஒரு நாள், வருடத்தில் 3 விழாக்கள், பரஞ்சோதி மகானை சேர்த்த 6 விழாக்கள், அனைவரின் உற்சாகத்தை பொறுத்தே அடுத்தடுத்த செயல்பாடுகள். ஆகவே இந்த தேரை இழுக்கும் வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது பெரும் பாக்கியமே என்று கருதி அனைவரும் தங்கள் கருத்துக்களை முன்மொழிந்து இன்னும் சிறப்பாக செய்ய எல்லாரும் ஒத்துழைப்பீர்கள் என்ற நல்லெண்ணத்துடன், அதே சமயத்தில் அடிக்கடி இங்கு வர வேண்டும், வந்து தங்க வேண்டும், தங்கி உணர்வு எண்ணங்களை பருக வேண்டும். அதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. 2006 பரஞ்சோதி ஞானவழி யக்ஞபீடம் என்றதை துவங்கும் பொழுது சென்னையிலிருந்து 82 கிலோமீட்டரில் நம்மண்டி என்ற ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது புரியாத விதிர்கள் நிறையவே இருந்தது. ஆனால் அதற்கடுத்து 2007-08 இந்த ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதும் சரி, இதெல்லாம் யாருக்காக ஏற்படுத்தி சென்றார்? அவருக்காக இதில் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா? எதற்காக செய்துவிட்டு சென்றார் என்றால் அது காரணத்தை நாம் தான் தேட வேண்டும். அத்தனை செயல்களுக்கும் காரணமும் காரியங்களும் நம் அறிவுக்கு எட்டியதே. நாமோ அறியாத சில விஷயங்களை குழப்பிக்கொண்டு வாழ்க்கை துன்பமானது இன்பமானது என்று உழண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கிடையில் உணர்வாளர்கள் என்ற ஒரு பெரும் பதவி நமக்கு கிடைத்திருக்குது என்று பெருமைப்படுவோம் என்று சொல்லி சத்குருநாதன் அருளாசியுடன் இந்த விழாவிற்கு அனைத்து அன்பர்களும் மெய் உணர்வாளர்களும் அனைத்து சபைகளிலிருந்து வந்தவர்களும் மற்றும் சிறப்பு அழைப்பாளரும் தேனக்கா கடந்த முறையோட சொன்னாங்க, கிருஷ்ணகிரிக்கு ஒரு 3 முறை போயிருப்பேன் சாமி கூட. ஒரு முறை போயிட்டு சாமி காரம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு கோவம் வந்துடுது. அது ஒவ்வொரு செயல்களும் ஏன் நடக்குதுன்னா எண்ணத்தில் அசை போடுறதுக்கான சம்பவங்கள். அதனால் துன்பம் இன்பம் இரண்டுமே நமக்கான ஒரு அடுத்தடுத்த காலகட்டத்தை கடக்கிறதுக்கான செயல்கள். துன்பப்புடமிட்டு தூயவனாய் ஆக்கி நின்னை, தங்கமானாலும் தணலில் இடாமல் இன்னொரு உருவத்தை எடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறதான் அந்த சபையோட தன்மை. அதை உணர்வோம் என்று சொல்லி, யாரோ செல்லை இட்டுருக்கங்க, யார் செல்லுன்னு தெரியலை, அந்த சேரில் இருந்தது. அவங்க வேணும்டா வாங்கிக்கலாம். சந்தோஷம். குருவே சரணம். அடுத்த நிகழ்வாக நாம் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். சந்தோஷ உரை மெய் ராஜேஷ் அவர்கள், காயப்பாக்கம். ஒரு திருத்தம், நிறைவு பகுதியாக சந்தோஷ உரை ராஜேஷ் அவர்கள். சந்தோஷம். இன்றைய விழாவில் சிறப்பாக நடந்ததுக்கு நன்றி. நல்லாயிருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். சென்னை சபையிலிருந்து வந்திருக்காங்க, காஞ்சிபுரம் மற்றும் ஈரோடு சபையிலேருந்து வந்திருக்காங்க, சாமிஜியோட மகள் மாப்பிள்ளை அனைவரும் வந்திருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம். சந்தோஷம். அடுத்த நிகழ்வு மதிய உணவு தயாராக இருக்கின்றது. நாம் சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். சந்தோஷம். வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய பொது பிரார்த்தனையோடு நிறைவு செய்து கொள்ளலாம். உலக மக்களிடையே இருக்கக்கூடிய சுயநல வெறியும் பகைமை உணர்வும் பூண்டோடு அழிந்து ஒழிந்து எரிந்து சாம்பலாக வேண்டுமென்றும், மக்களெல்லாம் அன்பாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக
வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற எங்களுடைய இந்த பிரார்த்தனையை எங்கும் நிறைந்த சத்குருநாதா தங்களின் இணையடி திருவடிகளில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சமர்ப்பித்துக் கொள்கிறோம். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம். எல்லாருக்கும் பிரசாதம் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்திற்கும் ஆதாரம் நீயே, அன்பை தாரும் ஐயா. அனைத்திற்கும் ஆதாரம் நீயே, அன்பை தாரும் ஐயா. அன்பை தாரும் ஐயா குருவே, அன்பை தாரும் ஐயா. அன்பை தாரும் ஐயா குருவே, அன்பை தாரும் ஐயா. முக்திக்கு ஆதாரம் நீயே, புத்தி தாரும் ஐயா. முக்திக்கு ஆதாரம் நீயே, புத்தி தாரும் ஐயா. புத்தி தாரும் ஐயா குருவே, புத்தி தாரும் ஐயா. புத்தி தாரும் ஐயா குருவே, புத்தி தாரும் ஐயா. தர்மத்தின் தலைவன் நீயே, தஞ்சமடைகின்றோம். தர்மத்தின் தலைவன் நீயே, தஞ்சமடைகின்றோம். தஞ்சமடைகின்றோம் குருவே, தஞ்சமடைகின்றோம். தஞ்சமடைகின்றோம் குருவே, தஞ்சமடைகின்றோம். சத்குருவின் சந்நிதானம் சாந்தியின் பிரசன்னம். சத்குருவின் சந்நிதானம் சாந்தியின் பிரசன்னம். சாந்தியின் பிரசன்னம் குருவே, சாந்தியின் பிரசன்னம். சாந்தியின் பிரசன்னம் குருவே, சாந்தியின் பிரசன்னம். சத்குருவின் சந்நிதானம் சாந்தியின் பிரசன்னம். சாந்தியின் பிரசன்னம். சாந்தியின் பிரசன்னம்.